अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम कुतिला अस्हाबुल उखदूद सदक़ल्लाहुल अलियुल अज़ीम। அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 26வது நாளினுடைய தராவி நாம் தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா கடைசி ஜுசுவில் ஒரு கூட்டத்தார்களுடைய ஈமானை பற்றி பேசுகிறான். ஒரு சூறால முந்தைய கூட்டத்தார்களுடைய ஒரு ஈமானை பற்றி பேசுகிறான். என்ன? குத்தில அஸ்ஹாபுல் உஹுதூத், அந்த கூட்டம் எல்லாமே அந்த நெருப்பு குண்டத்தில் போட்டு கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரத்துக்கு முன்னாடி உள்ள காலங்கள், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துக்கு முன்னாடி, அந்த நேரத்தில் அரசர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பொதுவாக தன்னுடைய பாதுகாப்புக்காக வேண்டி சிப்பாய்ங்க வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கு மேலே சூனியக்காரர்களை எல்லா அரசர்களும் பெரும்பாலும் வச்சுருப்பாங்க. எதுக்காகன்னு சொன்னால், எந்த ஒரு தந்திரத்தினாலையும் நீ அடிக்கக்கூடாது, எனக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுருக்கும் போது அந்த அரசர்கிட்ட அந்த சூனியக்காரர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, நான் இறந்துருவேன்ற மாதிரி எனக்கு தெரியுது, நான் இறந்துட்டேன்னு சொன்னால் நான் செய்யக்கூடிய சூனியங்கள்லாம் உனக்கு யாரும் செய்ய முடியாது, அதனால் என்ன செய்ய, ஒரு வாலிப பிள்ளையை பிடிச்சிட்டு வா, அந்த வாலிப பையனுக்கு நான் எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் அரசர்கிட்ட சொல்லிடுறாரு. அரசர் என்ன செய்கிறாரு, அதே போல் ஒரு வாலிப பையனை தேடுறாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு வாலிப பையன், அதாவது எப்படிப்பட்ட வாலிப பையனா, ரொம்ப புத்தி கூர்மையாக உள்ள, எல்லா விஷயங்களும் அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி புள்ள வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வாலிப பிள்ளையை தேடுறாங்க. தன்னுடைய ஊரில் தேடுறாங்க, கிடைக்கல. பக்கத்து ஊரில் தேடுறாங்க, கிடைக்கல. கொஞ்சம் தூரம் காட்டை தாண்டி போகிறாங்க. காட்டை தாண்டி போனோடனே அங்கே உள்ள ஒரு புள்ள இருக்கார். அந்த ஒரு பையனை கூப்பிட்டு, அரசர் உங்களை கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது, டெய்லியும் வந்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட சரின்னு சொல்லிட்டு இந்த வாலிப புள்ள என்ன செய்கிறாங்க, அரசர்கிட்ட வராங்க. அரசர்கிட்ட வந்தோன்னே அரசர் என்ன சொல்கிறாருப்பா, நீ டெய்லியும் காலைல வந்துடணும், இவர் இருக்கார்ல, இவர் ஒரு சில விஷயங்களை உனக்கு கற்றுக் கொடுப்பாரு, அந்த விஷயத்தை கற்றுக்கோ, நீ வாழ்க்கை ஃபுல்லாக எனக்குள்ளே இருக்கலாம், வாழ்க்கை ஃபுல்லாக நீ நல்லா ஜாம்னு இருக்கலாம், எந்த ஒரு கவலை வேணாம் உனக்கு அப்படின்ற மாதிரி அரசர் சொன்னோடனே சரின்னு ஒரு ஒத்துக்கணுன்னே தொடர்ந்து வரார். 1 நாள் 2 நாள் 3 நாள் சொல்லிட்டு காலையில் வராரு, சாயங்காலம் போகிறார். அதாவது காலைல வரக்கூடிய வழியும் காட்டினுடைய வழியில் தான் வருவார், சாயங்காலம் போகக்கூடிய வழியிலையும் காட்டினுடைய வழி தான் போகிறார். அப்படி போகும்போது ஒரு கூட்டத்தார்களுக்கு ஒரு வலியுல்லா, அல்லாஹ்னுடைய நெருக்கமான ஒரு இறைநேசர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு கூட்டத்தில் ஒரு சபையில் உட்கார வச்சு மக்களுக்கு ஏகத்துவத்தை பற்றி சொல்கிறாங்க. அல்லாஹ்னா இவன் தான், அல்லாஹ்னுடைய குதிரத்துனா இதுதான், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் வணங்கணும், அல்லாஹ் வணங்கினா தான் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அல்லாஹ்னுடைய ஏகத்துவத்தை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது இந்த வாலிப பிள்ளை என்ன பண்ணுறாரு, டெய்லியும் வீட்டிலேருந்து காட்டுக்கு வரும்போதோ, வீட்டிலேருந்து கோட்டைக்கு வரும்போதோ, கோட்டையிலேருந்தும் வீட்டுக்கு போகும்போதோ, நடுவில் உள்ள ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளே அவர் ஒரு சபையை மாதிரி உட்கார வச்சு, ஒரு வீட்டில் உட்கார வச்சு சொல்கிறார். அந்த இடத்துக்கு போயிட்டு வராரு, டெய்லியும் போகிறாரு. அந்த வாலிப பிள்ளை அங்கே அவங்க சொல்கிறதையும் அப்சர்வ் பண்ணுறாரு, இங்கே சூனியக்காரட்டே வராரு. திரும்பிய வீட்டுக்கு போகும்போது அங்கே உட்கார்றாரு, அவர் சொல்கிறத அப்சர்வ் பண்ணுறாரு, திரும்பிய வீட்டுக்கு போகிறாரு. இப்படி இருக்கும்போது ஒரு சில காலங்களுக்கு பிறகு அரசர் கேட்குறாரு, என்னப்பா லேட்டாக வர நீ அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாரு. வீட்டில் என்ன செய்கிறாங்க, என்ன நீ லேட்டாக வர அப்படின்ற மாதிரி கண்டிக்கணுன்னே இந்த விஷயத்தை போய் அந்த வலியுள்ளாட்ட போய் சொல்கிறார். அவர் யார், அந்த வாலிப புள்ள அந்த வலியுள்ளாட்ட போய் சொல்கிறார், இந்த மாதிரி நான் இங்கே வந்துட்டு போகிறனால, காலையில் இங்கே வந்துட்டு போகிறேன், கோட்டையில் அரசர் என்னை கண்டிக்கிறாங்க, ஏன் லேட்டாக வர, தாமதமாக ஏன் வர அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. வீட்டுக்கு லேட்டாக இங்கேருந்து போகும்போது வீட்லேயும் எங்கள் அம்மா திட்டுறாங்க அப்படின்னு சொன்னேன். சரிப்பா, ஒரு தந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோ, நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அந்த விஷயத்தை செய், உன்னை யாரும் திட்ட மாட்டாங்க அப்படின்னு. என்ன விஷயம் சொல்லுங்கள், நீ இந்த ஏகத்துவத்தினுடைய விஷயத்தை நீ கற்றுக்கிற, அதனால் உனக்கு வசப்பட்டுரும், எல்லாமே உனக்கு வழிபடும். நீ என்ன செய்ய, வீட்டில் கேட்டாங்கன்னு சொன்னால் என்னை அரசர் லேட்டாக தான் விட்டார் அப்படின்னு சொல்லு. கோட்டையில் அரசர் கேட்டார்னா, வீட்டிலேருந்து நான் லேட்டாக தான் கிளம்புனேன், எங்கள் அம்மா வீட்டிலேருந்து லேட்டாக தான் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிடு, உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அதே போல் டெய்லியும் வந்துட்டு போகிறாரு. நிறைய விஷயங்கள் கற்றுட்டார். ஒரு பக்குவம் என்பது அந்த வாலிப பிள்ளைக்கு வந்துருச்சு. சூனியத்தினுடைய விஷயத்த கொஞ்சம் கற்றுக்கிட்டாரு, அந்த ஏகத்துவத்தினுடைய விஷயத்த நல்லா கற்றுக்கிட்டு பக்குவமாயிட்டார்.
பக்குவம் வரணுன்னே அல்லாஹ் தான் வருவேன், அல்லாஹ் தவிர யாரும் கிடையாது, அல்லாஹ் தான் நம்பணும் அப்படின்ற மாதிரி ஆகிட்டார். வழியில் திரும்பி கோட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில் வந்து என்ன ஆகுது, ஒரு பெரிய மிருகம் போகிற வழியிலே இருக்குது. மக்கள் போக முடியல, யாராலையும் போக முடியல. அப்போ வந்து என்ன நினைக்கிறாரு, ஒரு சின்ன கல் எடுத்துகிட்டு அவர் சொன்னார்ல, அல்லாஹ் யாரை நம்புகிறாங்களோ எல்லாமே அல்லாஹ் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி, அப்போது நம்ம எடுத்து என்ன செய்வோம், சின்ன கல் எடுக்கிறார் அந்த பிள்ளை, சின்ன வாலிப பிள்ளை ஒரு சின்ன கல் எடுத்து அப்போ துவா செய்கிறார். யா அல்லாஹ், நான் வந்து உன்னோட ஏகத்துவத்தை படிச்சிருக்கேன், யார் இந்த வழி உள்ளாட்ட படிச்சிருக்கேன், இதெல்லாம் உண்மைன்னு சொன்னால் இந்த கல்லை கொண்டு நீ என்ன செய், இந்த மிருகத்தை நகர்த்திடு, இந்த மிருகத்தை மறைச்சிரு அப்படின்னு சொல்லி துவா செஞ்சு அந்த கல்லை தூக்கி பிஸ்மில்லான்னு அடிக்கிறாரு. அடித்த உடனே மறைஞ்சிருச்சு. மறைஞ்ச உடனே அதே போல் வழி வந்து சரியாயிடுச்சு. அந்த வழியில் போகிறாங்க மக்கள். அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு சில மக்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரிஞ்ச உடனே நோய் நிவாரணி செய்கிறார். அவர் யாருக்கா சில பேர் நோய் இருக்குது, அந்த நோய் நேரத்தில் அல்லாஹ்கிட்ட துவா செய்கிறாரு. இந்த மாதிரி இஸ்லாத்தின் விஷயமா சொல்கிறாரு. இஸ்லாத்து விஷயமா சொன்னோன்னா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்னு சொன்ன அப்புறமா தான் அந்த நோய் நிவாரணம் என்பதை கொடுக்குறாரு. அதே போல் அரசருடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாத நபர் வந்து இவர்கிட்ட வர அந்த வாலிப பிள்ளைகிட்ட, இப்போ நான் ஒரு விஷயம் கேட்டேன், அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம், அந்த விஷயம்லாம் உண்மைதான். சரி, எனக்கு கண்ணு பார்வை இல்லை, கொஞ்சம் பார்வையை கூட அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்க, அல்லாஹ் ஒருவன்னு சொல்லி நம்புங்க, நான் உங்களுக்கு வந்து பார்வை வர வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி அவர் நம்புறாரு. சரிப்பா, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவர் வந்து என்ன செய்கிறார், அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சுட்டு கண்ணை தடவுறார். தடவுனோடனே அல்லாஹ் தாலா அவருக்கு கண்ணு கொடுத்துட்றான். அந்த அரசருடைய நண்பர் என்ன செய்கிறார், அரசவைக்கு போகிறார். அரசவையில் போய் உட்கார போகும்போது கண்ணை தூக்கணும், கண்ணை பார்த்த வந்த மாதிரி எல்லாரையும் பார்க்குற மாதிரி உட்காராரு. எல்லோரும் பார்க்க வரும்போது அரசர் கேட்குறாரு, எப்படி உனக்கு கண்ணு வந்துருச்சு? எனக்கு அந்த சூனியத்தை கற்றுக்கிறதுக்கு ஒரு வாலிப பிள்ளை வரால, அந்த பையன் எனக்கு சொல்லி செஞ்சான், சரியாக்கண்ணா. அதே போல் நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு நோய் இருந்துச்சு, அந்த நோய் குணமாயிடுச்சு. சொன்னோடனே அந்த வாலிப பிள்ளையை வந்து கூப்பிட்றாரு, உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுது, இந்த விஷயம்லாம் வந்து எப்படி உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவர் என்ன செய்கிறாரு, அந்த மாதிரி ஒரு வழி உள்ளாவை நான் பார்க்குறேன், அவர் இது பண்ணுறாரு, அவர் எனக்கு சொல்லித்தராரு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தவுடனே அந்த வழி உள்ளாவை கூப்பிட்றாங்க. அந்த வழி உள்ளாவை கூப்பிட்டு என்ன செஞ்சிடறாரு, அந்த அரசர் கொலை செஞ்சிடறாரு. கொலை செஞ்சவுடனே இவரை அழிக்கணும்னு நினைக்கிறார், இந்த வாலிப பையனையும் அழிக்கணும்னு நினைக்கிறார். இந்த வாலிப பையனை அழிக்கிறதுக்காக என்ன செய்கிறாருன்னா, சிப்பாய்ங்க எல்லாரையும் கூப்பிட்டு இவனை தூக்கிட்டு போய் மலைக்கு மேலேருந்து தூக்கி போடுங்க, தூக்கி போட்டு அவர் இறந்த பிறகு நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சிப்பாய்ங்கள்லாம் இவரை கட்டி கொண்டு போகிறாங்க. மலைக்கு மேலே கொண்டு போகும்போது அல்லாஹ்கிட்ட துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ், நான் பார்த்தது உண்மையான உன்னுடைய வழி உள்ளாவாக இருந்தால், உன்னுடைய இறைநேசராக இருந்தால், எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் உன்னுடைய ஏகத்துவமாக இருந்தால், இவங்க கிட்டேருந்து என்னை காப்பாற்றிரியால்லா அப்படின்னு சொன்னோன்னே அந்த மலை என்ன ஆகுது, ஒரு சிலுங்குது. ஒரு சிலுங்கினோடனே அங்கே இருந்த சிப்பாய்ங்க எல்லாருமே மலையிலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டாங்க. இவருக்கு மட்டும் அல்லாஹ் தாலா எதுவுமே ஆகலை. இவர் என்ன செய்கிறாரு, அரசவைக்கு வராரு. அரசவைக்கு வந்தோடனே அரசர் முன்னாடி வந்தோடனே அரசர் கேட்குறாரு, என்னப்பா உங்க கூட போனவங்களாம் எங்கே, உங்க கூட வந்தவங்களாம் எங்கே அப்படின்னு கேட்டோடனே அவங்களாம் அழிச்சிட்டாங்க, அல்ல அழிச்சிட்டான், அவங்கள என்னையை காப்பாற்றிட்டான், அவங்கள அழிச்சிட்டான் அல்ல. அப்படியா, சரி இரு, இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்றேன், நீங்கள் இங்கே வாங்க, வந்து இவரை வந்து கொண்டு போய் இந்த கடலில் கொண்டு போய் போட்டுடணும், சரிங்களா அப்படின்னு சொல்லி சில சிப்பாய்ங்கள்ட்ட சொல்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அதே போல் கொண்டு போய் கப்பலில் கொண்டு போகிறாங்க. அந்த நேரத்தையும் அவங்க அல்லாஹ்கிட்ட துவா செய்கிறாங்க. அவங்க என்ன, அந்த வாலிப பிள்ளை துவா செய்கிறாரு, யா அல்லாஹ், இந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றிரு, உன்னை நம்பி வாழ்கிறேன் யா அல்லாஹ், நீ உன்னுடைய வழி உள்ள கொண்டு நிறைய விஷயத்தை நான் கற்றுருக்கேன், இதெல்லாம் உண்மைன்னு சொல்லி ஹக்குன்னு இருந்துச்சுன்னா இந்த கூட்டத்திலேருந்து என்னை காப்பாற்றிரு அப்படின்னு சொன்னேன். அந்த கப்பலை அப்படியே கவுர வச்சு நடுக்கடலில் போனோடனே அந்த கப்பல் அப்படியே கவுந்துருச்சு. கவுந்துட்டு இந்த வாலிப பிள்ளையை மட்டும் அல்லாஹ் தாலா பாதுகாத்து மற்றவங்க எல்லாரையும் அழிச்சிட்டான். அதுக்கடுத்து இந்த வாலிப பிள்ளை வந்து திரும்பி அரசவைக்கு வராரு. திரும்பி அரசவைக்கு வந்தோன்னே, என்னப்பா நீ இறந்து போறியா இன்னும், நீ அவங்களாம் எங்கே, அவங்களாம் கடலில் முழுங்கி அல்லாஹ் அழிச்சிட்டான், அவங்கள அழிச்சிட்டான், என்னையை பாதுகாத்துட்டான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அப்படியா, நீ என்ன செய்யணும் சாக மாட்டேன் நீ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவர் சொல்கிறார், நான் சொல்கிற விஷயத்தை செய்யுங்க, நான் உண்மையிலே இறந்துடுவேன், நான் சொல்கிற விஷயத்தை செய்யுங்க, உண்மையிலே இறந்துடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி என்ன விஷயம் சொல்லு. ஒரு மைதானத்தில் எல்லாரையும் கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிட்டு அதில் ஒரு மரத்தில் என்னையை கட்டுங்க, மரத்தில் என்னையை கட்டிட்டு அம்புனால் என்னுடைய நெத்தியில் நீங்கள் பிஸ்மில்லா என்று சொல்லி நீங்கள் எரியணும். அப்படி எரிஞ்சிங்கன்னா அந்த அம்பை என்னோடய நெத்தியில் பார்த்தோன்னா நான் இறந்துடுவேன். ஆனால் எல்லா ஊர் மக்களும், எல்லா சுற்று வட்டாரத்தில் எல்லா மக்களும் இங்கே இருக்கும் நம்ம மைதானத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் அந்த அரசர் என்ன பண்ணுறாரு, எல்லா சிப்பாய் அனுப்பி எல்லா ஊர் மக்களையும் வர சொல்லுங்கள், இந்த மைதானத்துக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மரத்தில் கட்டி தூரத்துலேருந்து பிஸ்மில்லான்னு சொல்லி ஒரு அம்பை எறிகிறார். அம்பை எரிஞ்சோன்னே போய் நெத்தியில் பட்டோன்னே
இந்த விஷயத்தை பார்த்தோன்னே அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹுடைய இஸ்லாத்திற்காக வேண்டி, அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி இவ்வளோ அர்ப்பணித்த இந்த பிள்ளை வந்து எவ்வளோ அர்ப்பணிச்சிருக்காரு. அதே போல் நம்மளும் அர்ப்பணிக்கணுன்றதுக்காக எல்லா மக்களும், அங்கே சுற்றி இருந்த மக்கள் எல்லாமே இஸ்லாத்தை எடுத்து கலிமா சொல்லிட்டாங்க. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் சத்தமாக கலிமா சொன்னோன்னே இந்த அரசர் என்ன நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாரோ அந்த விஷயம் நடந்துருச்சு. அந்த விஷயம் நடந்தவொடனே அந்த அரசர் சொல்கிறாரு, எல்லா சிப்பாய்களும் இங்கே வாங்க, போய் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரு குழியை தோணுங்க, குழியை தோணிக்க அதில் நெருப்பு பண்ணுறதை ஏற்படுத்துங்க, நெருப்பு நல்லா எரியணும். அதில் யார் யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கணுன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாரையும் என்ன செய்யுங்க, அந்த நெருப்பு குண்டத்துக்கிட்ட கொண்டு போயிட்டு நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே வரியா இல்லை இந்த நெருப்பு குண்டத்தில் விழுந்து சாவரியா அப்படின்னு கேளுங்க. இதை யார் இல்லை நான் இஸ்லாத்தை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்களோ அவங்கள விட்டுருங்க, இல்லை நான் விடமாட்டேன்னு சொல்கிறவங்கன்னா நெருப்பு குண்டத்தில் போடுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த சிப்பாய்ங்க அப்படியே நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டாங்க. கடைசியாக ஒரு கர்ப்ப பெண்மணி, ஒரு பெண்மணி, குழந்தை பெற்ற ஒரு பெண்மணி கடைசியாக வந்தோடனே அந்த பெண்மணிக்கினுடைய குழந்தைய கையில் எடுத்துட்டாங்க. கையில் எடுத்துகிட்டு நெருப்பு குண்டத்திட்ட வச்சு, நீ வந்து இஸ்லாத்தை விடுறியா இல்லை இந்த குழந்தைய தூக்கி நான் நெருப்பில் போராட்டா அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தாலா அங்கே ஒரு மாஜிஸாவை, அங்கே ஒரு அற்புதத்தை அல்லாஹ் தாலா நிகழ்த்தினா, ஈமானுக்காக வேண்டி எவ்வளோ பாடுபட வேண்டும் என்பதாக அல்லாஹ் தாலா அங்கே நிகழ்த்துறான். என்ன, அந்த பேசாத பச்சை குழந்தைய, சின்ன குழந்தைய இப்போ தான் பிறந்திருக்கு, அந்த குழந்தைய அல்லாஹ் தாலா அந்த இடத்துல பேச வச்சான். நீங்கள் அம்மா, நீங்கள் ஹக்கில் இருக்கீங்க, உண்மையான விஷயத்தில் இருக்கீங்க, இதுதான் உண்மையான இஸ்லாம் தான் உண்மையானது, நீங்கள் இதை விட்டு நீங்கள் வெளியே வராதிங்க, அதுலேயே நிரந்தரமாக இருங்க. நீங்கள் வந்து இந்த சின்ன நெருப்பு தான் பார்க்குறீங்க, ஆனால் நான் இந்த இஸ்லாத்தை விட்டீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய நெருப்பு நமக்கு இருக்குன்றத நான் பார்க்குறேன், அதனால் நீங்கள் இஸ்லாத்தை விடாதீங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய தாய்க்கு அறிவுரை சொன்னோன்னே தாய் என்ன செய்கிறாங்க, நான் இஸ்லாத்தை விட மாட்டேன்னு சொன்னோன்னே அந்த தாயும் நெருப்பு குண்டத்தில் போடுறாங்க, அந்த சின்ன குழந்தையும் நெருப்பு குண்டத்தில் போடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அல்லாஹ் தாலா குர்ஆனில் எதற்காக சொல்கிறான்னு சொன்னால், நம்ம வந்து முன்னுள்ளவங்களை பார்த்து நம்மளும் சரியாக வாழணும். நம்மளுடைய ஈமான் எப்படி இருக்கணும்னா, கழுத்தில் கத்தி எடுத்துன்னு வச்சு நீ இஸ்லாத்தை விடுறியா இல்லையான்னு கேட்டால் கூட இஸ்லாத்தை விட மாட்டேன், இஸ்லாத்தில் இருக்கிறேன் என்பதாக நம்மளுடைய ஈமான் என்பது ரொம்ப பலமான ஈமானதாக இருக்கணும். அல்லாஹ் தாலா ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தருவானாக. இன்னும் சுவனத்தில் இறையச்சவாதிகளுடன் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.